ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஜென்ரலாக நான் ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் கியூ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள் என்ன? ஒய்ங்கிற வேரியபிள் வந்து டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா அதுதான் நியூமரேட்டரில் இருக்கிற வேரியபிள். அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிற வேரியபிள் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஆர்டர்னு சொல்லுவேன். அப்போது இங்கே வந்து டி ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா 2, இங்கே டிஒய்ன்னு இருக்கப்போ அப்போ வந்து இதோட ஆர்டர் வந்து 1. அப்போது இந்த மொத்தமாக இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2. அப்போ அதுதான் என்னோடய ஈக்குவேஷனோட ஆர்டர் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் வந்து 1 விச் இஸ் கான்ஸ்டன்ட். 1ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. அண்ட் டிஒய் பை டிஎக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது பி அண்ட் ஒய்க்கு முன்னாடி இருக்க கியூ. இது 1 பி கியூ இது மூணுமே வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அப்போது இது வந்து செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இங்கே நான் ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஹோமோஜீனியஸ் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் டி ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது என்னோடய ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்போது இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போது என்னோட இந்த நான் கன்சிடர் பண்ண இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் சொல்யூஷன் வந்து என்னென்னா சிஎஃப் ப்ளஸ் பிஐ. சிஎஃப்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனையும் பர்டிகுலர் இன்டெக்ரலையும் ஆட் பண்ணால் அதுதான் என்னோட ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே என்னோட ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால என்னோட பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 ஆகிடும். அப்போது என்னோட ஜென்ரல் சொல்யூஷன் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிறேன். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆர் ப்ளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கிட்டேன்னா இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு 2 ரூட்ஸ் கிடைக்கும், R1 R2 அப்படின்னு நான் அந்த 2 ரூட்ஸையும் எடுத்துக்கிறேன். இப்போது அந்த 2 ரூட்ஸ் என்னென்ன டைப்பில் இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைப் என்னோட 2 ரூட் வேல்யூமே ரியல் நம்பராகவும் 2 ரூட் வேல்யூமே டிஸ்டிங்க்ட் அப்படின்னா R1 வந்து நாட் ஈக்குவல் டு R2வாக இருந்தால் அப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து y is equal to c1 e power r1x plus c2 e power r2x அப்படின்னு சொல்லுவேன். செகண்ட் டைப் R1 வேல்யூவும் R2 வேல்யூவும் ரியல் வேல்யூவாக இருந்து அண்ட் இந்த 2 ரூட் வேல்யூமே ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு சொன்னேன்னா அப்போது என்னோட R1 is equal to R2 is equal to R அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் will be c1 e power rx ப்ளஸ் c2 x e power rx அப்படின்னு வரும். அப்போ இங்கே வந்து e power rxை வந்து 2 இதுலேருந்தும் நான் காமனாக வெளில எடுத்து எழுதுனேன்னா c1 ப்ளஸ் c2 x இன்ட்டு e power rx அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்னோடய தேர்ட் டைப்பில் வந்து என்னோட இந்த 2 ரூட்ஸுமே வந்து இமேஜினரி ரூட்டாக இருந்தா அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா அண்ட் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா இந்த ரூட் வேல்யூவாக இருந்ததுன்னா அப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வில் பி இ பார் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு c1 காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் c2 சைன் பீட்டா எக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இப்போது இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7 டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் 12 ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ இது வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அப்போ என்னோட ஜென்ரல் சொல்யூஷனுக்கு வந்து நான் வெறும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து
கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்போது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறேன். r² - 7r + 12 = 0. இப்போ இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நான் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். 12 அதை வந்து -4 × -3 வந்து ஈக்குவல் டு 12ன்னு சொல்லலாம். அண்ட் -4ம் -3யும் வந்து ஆட் பண்ணனா -7 வரும். அப்போது r - 3 × r - 4 = 0. அப்போ r1 வேல்யூ வில் பி 3 அண்ட் r2 வேல்யூ வந்து 4. இப்போது என்னோட இந்த r1 வேல்யூவும் r2 வேல்யூவும் வந்து நாட் ஈக்குவல். அப்போது என்னோட ஃபஸ்ட்டு கேஸு அப்படின்னா என்னோட 2 ரூட் வேல்யூவும் ரியல் நம்பர்ஸ் அண்ட் 2 ரூட் வேல்யூவும் டிஸ்டிங்க்ட். r1 வேல்யூ வந்து r2 வேல்யூவோட சேமாக இல்லை. அப்போது என்னோட ஃபஸ்ட்டு கேஸ் வைஸ் நான் வந்து என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னென்னா y = c1 e power r1x + c2 e power r2x. அப்போ r1 வந்து 3 அண்ட் r2 வந்து 4. அப்போது சப்ஸ்டியூட் பண்ணனா என்னோட y ஈக்குவேஷன் வந்து c1 e power 3x + c2 e power 4x. அப்போது இதுதான் என்னோட ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவேன். ஏன்னா என்னோட ஈக்குவேஷன் வந்து ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால அதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. அப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சேன்னா அதுதான் என்னோட ஜென்ரல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். d²y/dx² - 8dy/dx + 16y = 0. இப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நான் ஃபார்ம் பண்ணுறேன். r² - 8r + 16 = 0. இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை வந்து நான் சால்வ் பண்ணேன்னா r - 4 × r - 4ன்னு வரும். அப்போ இதை வந்து சால்வ் பண்ணும்போது என்னோட r1 வேல்யூவும் 4 தான், r2 வேல்யூவும் 4 தான். அப்படின்னா என்னோட 2 ரூட் வேல்யூவும் ரியலாகவும் இருக்குது, ஈக்குவலாகவும் இருக்குது. அப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா y = c1 e power rx + c2 x e power rx. இங்கே r வேல்யூ வந்து 4. அப்போது y = c1 e power 4x + c2 x e power 4xன்னு வரும். இங்கே e power 4xை வந்து ரெண்டு இதுலேருந்து காமனாக வெளில எடுத்தனா c1 + c2x × e power 4x அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா d²y/dx² - 6dy/dx + 25y = 0. இப்போ இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் r² - 6r + 25 = 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து நான் r = -b + or - √b² - 4ac/2aங்கிற இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போது என்னோட a வேல்யூ வந்து 1 அண்ட் b வேல்யூ வந்து -6 அண்ட் c வேல்யூ வந்து 25. அப்போ r = -(-6 + or - √(-6 the whole square - 4 × 1 × 25/2 × 1. அப்போ இதை சால்வ் பண்ணணுன்னா எனக்கு கடைசியாக என்னோட ரூட் வேல்யூ வந்து 3 + or - 4i அப்படின்னு வரும். அப்போது என்னோட இந்த ரூட் வேல்யூ வந்து இமேஜினரி ரூட் வருது. அப்போ வந்து என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து y = e power αx c1 cos βx + c2 sin βx அப்படின்னு சொல்லலாம். அப்போது y = இங்கே ஆல்ஃபா வேல்யூ வந்து 3 அண்ட் பீட்டா வந்து 4. அப்போது y = e power 3x × c1 cos 4x + c2 sin 4x. இதுதான் என்னோட ஜென்ரல் சொல்யூஷன். அவ்வளோ